இதில் இன்னொரு அற்புதத்தை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லுகிறான். என்ன அற்புதம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் ஏராளமான நுத்ஃபாவில் தான் இருக்கிறேன் சகோதரர்களே. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லுகிறான். எப்படி என்று சொன்னால், அதாவது மனிதனை அல்லாஹ் படைக்கிற நேரம், அதாவது ஆண் பெண் 2 பிள்ளைகள் வெளிவருகிறது. இது எப்படி நிறைய பேருக்கு இது தெரியாது. அதனாலதான் நம்முடைய மாமிமார்கள் சொல்லுவாங்க, பெண்ணை பார்த்து, மருமவளை பார்த்து, எப்ப பார்த்தாலும் பொம்பளை புள்ளையா பெற்றிருக்கிறீ, ஒரு ஆம்பளை புள்ளைய பெற்றெடுக்க மாட்டியே, என்னமோ அவ செட் பண்ற மாதிரி. அவ 4 பொம்பளை புள்ளைய பெற்றெடுத்திருப்பா மாமி, அவக்கு கண்ட்ரோல் இல்லை. அல்லாஹ் சொல்றான், எப்படி தெரியுமா? நஹ்னு ஹலக்னாக்கும் மின் தக்கரி வ உன்சா, உங்களை ஆண் பெண் என்று ஜோடிகளாக நாங்கள் படைக்கிறோம். எப்படி தெரியுமா? எப்படி படைக்கிறோம் தெரியுமா? தும்னா, நீங்கள் நுழைக்கிறீர்களே அந்த பிந்து துளி, இதிலிருந்து தான் ஆண் பெண் உருவாகுது என்று அல்லாஹ் சொல்றாங்க. ஆண் பெண் என்று அந்த நுழைக்கிறதுல இருந்து சகோதரர்களே, பொடியில உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்றேன், 23 நூல் 23 குரோமோசோம் இருந்தேன்னு சொன்னா இல்லையா, அதுல 23rd 23வது குரோமோசோம் பெண்களுடைய ஆண்களுடைய செக்ஷுவல் குரோமோசோம் 23வது நூல். அதுல ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள வித்தியாசம் என்னண்டா சகோதரர்களே, பெண்ணுக்கு இருப்பது எக்ஸ், ஆணுக்கு இருப்பது எக்ஸ் ஒய். சகோதரர்களே, பெண்ணுடைய முட்டையில எக்ஸ் இருக்குது, ஆணுக்கு எக்ஸும் ஒய் இருக்குது. பெண் காரணமே இல்லை சகோதரர்களே. திருமறை குர்ஆன் அல்லாஹ் என்ன சொல்றா? நீ செலுத்துற இதா தும்னா, நீ செலுத்துற அந்த விந்தில் இருந்துதான் ஆண் பெண் என்பதை நாம் படைக்கிறோம். நாங்க எப்படி? நீ ஒன்னிதான் காரணம். எப்படி என்றா சகோதரர், ஆண்ல உள்ள எக்ஸ் கலந்து போய் சேர்ந்தா எக்ஸ் எக்ஸ் பொம்பளை பிள்ளை, வை கலந்து போய் சேர்ந்தா எக்ஸ் வை ஆம்பளை பிள்ளை. சகோதரர்களே, இதுதான் சாப்டர். ஆணுடைய விந்தில் தான் அத்தனையும் இருக்கிறது சகோதரர்களே. அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதிசயத்துக்கு மேல் அதிசயம் கருவறையில் நடக்கிறது. முடிக்க வேண்டிய தருணம் என்பதனால் மற்ற விஷயங்களை அப்படியே வைத்துவிட்டு இறுதியான விஷயங்களை ஞாபகப்படுத்துகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் இப்படி ஏராளமாக பேசுகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நுணுக்கமாக கவனித்து பார்த்தால் நான் சொல்லுவதை விட ஏராளமான தகவல்கள் உங்களுக்கு சேகரித்து பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது எல்லாம் ஏன்? இதுக்கு மேல் இந்த கருவுல நிறைய அதிசயங்கள் நடக்கிறது. உணவு குழாயில் போய்கொண்டே இருக்கிறது. தாய் சாப்பிடுகிறாள். இதுவரைக்கும் சாப்பிட்ட சாப்பாடு கழிப்பறையில் தான் எல்லோரும் கழிப்பார்கள். நானும் நீங்களும் ஃப்ரெஷ்ஷானது சாப்பிட்டாலும் சகோதரர்களே, அது கழிவாகத்தான் வெளியே போகும். உணவாக போகிறது சகோதரர்களே, உணவாக போகிறது. அங்க உள்ள குழந்தைக்கு சாப்பிடுவதற்கு வாயால் சாப்பிட தெரியாத அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வயிறோட ஒரு கனெக்ஷனை அல்லாஹ் போட்டு தொப்புள் குடி உறவாக மாத்தி சாப்பிடுவது எல்லாம் கொண்டு போய் சேர்க்கிறான் அல்லாஹ். சகோதரர்களே, அவன் ரஸாக், மறந்து விட வேண்டாம். அவன் ஹாலிக் என்பதை பார்த்தோம். அவன் ரஸாக், உணவு கொடுத்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொடுத்து கொண்டிருக்கிற நேரம் அந்த குழந்தை வெளியே தள்ள வேண்டிய ஒரு பருவம் வருகிற நேரத்திலே தொப்புள் கொடி அறுப்பார்கள், தாயையும் பிள்ளையும் வேறாக்கி விடுவார்கள். இதுவரைக்கும் தாய் சுமந்த அந்த பிள்ளை, தாயோடு இருந்த பிள்ளை சகோதரர்களே, இந்த உலகத்திலே வாயும் வயிறும் வேறு என்று சொல்லுவார்களே, தாயும் பிள்ளையும் வேறு அப்படி என்றுவார்கள். சகோதரர்களை, தொப்புள் கொடியை அறுக்கிற நேரம் இந்த மூளையிலே ஒளிந்து இருந்த ஒரு ஹார்மோன், இதுவரைக்கும் உடம்பில் கலக்காத ஒரு ஹார்மோன், இது என்ன செய்கிறது தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு பெண்ணுக்கு சாப்பிட்டது எல்லாம் இதுவரைக்கும் உணவாக வெளியே கக்கவில்லை சகோதரர்களே, உள்ளுக்குள்ளால் குழந்தைக்கு போய் கொண்டிருந்தது, வெளியே வரவில்லை. அல்லாஹ் என்ன செய்கிறான்? தொப்புள் கொடியை அறுத்த உடனே ஒபாமா என்ன முதலில் அருந்தினாரோ அதுதான் நானும் நீங்களும் குடித்தது சகோதரர்களே. அல்லாஹ் ரஸாக், அல்லாஹ் ரஸாக். அவன் என்ன செய்கிறான் தெரியுமா சகோதரர்களே? இதுவரைக்கும் ஆஃப் ஆக இருந்தது, ஒன்றுமே வரவில்லை சகோதரர்களே, பாலாக வெளியே வருகிறது. சாதியல் ஷாரிபீன் என்று அல்லாஹ் சொல்கிறான், குடிப்பவர்களுக்கு இலகுவாக இருக்கும் அப்படி என்று அல்லாஹ் சொல்லுகிறார். பால் வருகிறது சகோதரர்களே, 4 மாசத்துக்கு செம்மஞ்சள் நிற பால் வரும் சகோதரர்களே, லாக்டோஸ் கலந்த பால். அந்த பால் நோய் நிவாரணி, எந்த பாக்டீரியாக்கும் விரட்டி அடிக்கும். ஒரு பெண்ணுடைய எந்த குழந்தைக்கும் முதல் 4 மாதத்தில் ஒரு விதமான பால், மற்ற மாதங்களில் மற்ற பால் வரும் சகோதரர்களே. நான் கேட்கிறேன், இந்த உலகத்தில் எல்லா பெரும் பணக்காரனுக்கு ஒரு குழந்தை கிடைத்து விட்டது, சந்தோஷத்தில் துடிக்கிறான். அவன் என்ன கொண்டு போய் பிள்ளை
குழந்தைக்கு கொடுக்கலாம் சகோதரர்களே, என்ன கொண்டு போய் தீர்த்தலாம்? இந்த உலகத்திலே அவன் என்ன சாப்பிட்டாலும், அந்த பெண் பிரியாணி சாப்பிட்டால் மஞ்சள் கலர் பால், இல்ல அவன் பன் சாப்பிட்டு பிஸ்ஸா சாப்பிட்டா நல்லா சோஸ் ஊத்தி சோப்பு கலர் பால், இப்படியா சகோதரர்களை கஞ்சி குடிச்சா பச்சை கலர் பால்? இல்லை சகோதரர்களே, அந்த செம்மஞ்சள் பாலை அங்க தயார் நடக்கிறது. தாய்ப்பாலுக்கு சரணிகர் சமானம் கிடையாது. நீங்கள் எவ்வளவோ பால் மாக்களை கண்டுபிடிக்கலாம், தாய்ப்பால் மாதிரி இல்லை சகோதரர்களே. மாட்டுப்பால் குடித்ததனால் தான் அவனுக்கு மாட்டு மூல சகோதரர்களே. அதனால் தான் தாய்க்கு ஒரு நாள் மதர்ஸ் டே என்று சொல்றான் சகோதரர்களே. தாயை பார்ப்பதுக்கு ஒரு நாள், ஒரு 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 ரோஸையும் ஒரு சாக்லேட்டையும் கொடுத்து விட்டு God bless my mother என்று சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 10 மாதம் சுமந்து வெளியான உடனே அந்த குழந்தைக்கு அவன் தயாராக்கி வைத்திருக்கிறான் சகோதரர்களே. எனக்கு என் தாய் தந்த முதல் பால் அல்லாஹ் எனக்காக பிரத்யேகமாக செய்யப்பட்ட ரிஸ்க். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்கள் அருந்திய முதல் அந்த பால் அது உங்களுக்காக வேண்டி அல்லாஹ் இந்த உலகத்தில் தயார் செய்த ரிஸ்க். ஒரு துண்டு புடவை இல்லாமல், உணவுக்கு வழி இல்லாமல், நடக்க தெரியாமல், கண்களால் பார்க்க தெரியாமல், பிடிக்க தெரியாமல், பேச தெரியாமல் வந்த எங்களை அல்லாஹ் பாதுகாத்து, அல்லாஹ் ரிஸ்க் தந்து, அல்லாஹ் படைத்து இவ்வளவு இடத்துக்கு கொண்டு வந்ததுக்கு பிறகு அல்லாஹ் கேட்கிறான், நீங்கள் எல்லாம் உங்களை அழகாக லக்கது கலக்கனல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், உங்களை ரொம்ப அழகாக படைத்திருக்கிறோமே, நீங்கள் என்ன தெரியுமா எனக்கு தந்தீர்கள்? நன்றி கெட்டவர்களாக நீங்கள் நடக்கிறீர்கள், நன்றி கெட்டவர்களாக நடக்கிறீர்கள். யாரப்பா எனக்கு சாப்பாடு தந்தா? வீட்டுல ஒரு பிரியாணி பார்சல் தேடி பிடிச்சு அறுத்தோட்டுக்காரன் தான் அவனை பிடிச்சு கெட்டி மோந்து மாஷா அல்லாஹ்னு சொல்லுவோம். எனக்கு பால் தந்தது யார் என்று இந்த உலகத்தில் நிறைய பேர் தேடவில்லையே சகோதரர்களே. இந்த கருவறையிலிருந்து நானும் நீங்களும் எப்படி வந்தோம் என்று தேடவில்லை. பரக்கத்து சகோதரர்களே, ஜம்சம்மை போன்று குடுக்க குடுக்க அது வந்து கொண்டே இருக்கும். கொடுக்காமல் நிப்பாட்டினால் நின்றுவிடும். இந்த பாலைவனத்தில் மகா பெரும் மாநாடை அல்லாஹ் போடுறானே, ஃபாஸில் லின்னாஸ், மக்களுக்கு அழைப்பு விடுங்கள், மக்கள் வருவார்கள். மாநாடு போடுவதற்கு தண்ணி வேணுமே சகோதரர்களே. ஜம்சம் கிணறை பார்த்தீர்களா சகோதரர்களே? அதனுடைய தண்ணி எத்தனை லட்சம் லிட்டர்கள். ஹஜ்ஜுக்கு மட்டும் 25 லட்சம் என்றால் ஒருத்தர் 10 லிட்டர் வேண்டாம் 5 லிட்டர் கொண்டு போனார் வைங்க, 1,25 லட்சம் லிட்டர்கள் விநியோகம். ரசூலுல்லாஹ்வுடைய பரக்கத்தை அன்று பேசினார்கள். அன்றைக்குள்ளவர்களுக்கு அதை கண்கூடாக பார்க்க கிடைக்கவில்லை. சகோதரர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இன்றைக்கு சிலர்கள் சொல்லுவார்கள் தலைக்கு படவில்லை என்றுவார்களே. தலைக்கு படாட்டி ஹதீஸ் இயலாது. அன்றைக்கு அவர்களுக்கு தலைக்கு பட்டிருக்குமா? என்ன சொன்னார்கள் தெரியுமா? ரசூலுல்லாஹ் இது ஜீவ நதி என்று சொன்னார்கள். ஜம்சம்மை பார்த்து ஹாஜரா மட்டும் ஜம் ஜம் நில்லு நில்லு என்று சொல்லாவிட்டால் இது ஓடி இருக்கும் என்று சொன்னார்கள். ஜீவ நதியாக ஓடும் என்று சொன்னார்கள். சகோதரர்களே, அன்றைக்கு அது ஓடவில்லை சகோதரர்களே. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் மணலால் மறைந்திருந்தது. கிணறை வெளிசாக்கி எடுத்தார்கள். பிறகு இன்றைக்கு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி இன்டர்நெட்ல போய் பாருங்கள், தண்ணி பாசி பிடித்த ஒரு கிணறு ஒரு பாலி தொங்கும் சகோதரர்களே. 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிணறுடைய போட்டோ இருக்கிறது இன்டர்நெட்டிலே. சகோதரர்களே, இன்றைக்கு நிலைமை என்ன? ஒட்டோ சுவிட்ச் சகோதரர்களே. அதுதான் அல்லாஹ்வுடைய பரக்கத். அல்லாஹ்வுடைய பரக்கத் என்றால் என்ன சகோதரர்களே? இதுதான் பரக்கத் என்று சொன்னால் ஒட்டோ சுவிட்ச். 1,25,00,000 துல்ஹஜ்ஜுக்கு விநியோகம். முஹர்ரத்தில் அவ்வளவு கிரௌட் இருக்க மாட்டாங்களே சகோதரர்களே. ஷஃபரில் அவ்வளவு கிரௌட் இல்லையே. அந்த அளவு கிரௌட் இல்லாட்டி துல்ஹஜ் மாதத்தில் வந்த தண்ணி மறுபடி வந்தால் காபா ஆலயம் என்ன ஆகும் சகோதரர்கள்? வெள்ளம் பீரிட்டு ஓடும் சகோதரர்களே. லேசிப்பட்ட தண்ணியா வருகிறது. இப்ப மழை பெய்ந்தாலும் டைல்ஸ் சகோதரர்களே, கீழே போக முடியாது தண்ணிக்கு. அந்த அளவு போட்டாலும் வந்து கொண்டே தான் பவுசராக. சவுதி கவர்மெண்ட் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்ததாக இருந்தால் எவ்வளவு தண்ணி இருக்கும் என்று அவன் நம்புறானாக இருக்கும். 10 லிட்டர் அடிச்சு போட்டுச்சு எத்தனை இதா பெக் பண்றாங்கன்னா மினரல் வாட்டர் மாதிரி. சகோதரர்களே, எவ்வளவு தண்ணி இருக்கு. இதுதான் பரக்கத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படியான பரக்கத்தான ரிஸ்கை நானும் நீங்களும் தாய் வழியாக பெற்றோம் சகோதரர்களே, தாய்ப்பால் என்று. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் இந்த நேரத்தில் நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டிய பல விடயங்கள் இருக்கிறது. எனக்கும் உங்களுக்கும் இந்த இடத்துல இந்த மாதிரியான சபைகள் ஒன்று சேர்க்கப்படுவதற்கு முக்கியமான காரணம், பேசுற நான் கேட்கிற நீங்கள் இதே மாதிரி எல்லா நாளும் பேச மாட்டோம், எல்லா நாளும் கேட்க மாட்டோம். சந்தூக்கில் வைத்துவிட்டு பேச முடியாத அந்த உடம்பை மையத்தை எடுத்துக்கொண்டு போய் கபரிலே வைத்து புதைத்து விடுவார்கள் சகோதரர்களே. மண்ணை தூக்கி மேலால் போடுவார்கள், போட்டுவிட்டு வந்து விடுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த மாதிரி நேரத்தில்
நானும் நீங்களும் ஒழுங்கான பதில் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்த ஒரு சஹாபி சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருடைய மையத்தை பாருங்கள் சகோதரர்களே. ஒரு சிறந்த ஒரு சஹாபி, அவருடைய கையிலே அம்பு பட்டு கைபருடைய அந்த போராட்டத்திலே, கைபருக்கு முன்னாடி நடந்த அஹ்ஸாபிலே கையிலே அம்பு பட்டு ரத்தம் ஓடுகிறது. அவர் கேட்கிறார் அல்லாஹ்விடம் ஒரு துஆ, யா அல்லாஹ், உனக்கு தெரியும் இந்த சஅதுக்கு எது விருப்பம் என்று. யார் ரசூலுல்லாஹ்வை விரட்டினார்களோ அவர்களோட போராட்டம் நடத்துவதுதான் இந்த சஅதுக்கு விருப்பம். யா அல்லாஹ், குறைஷிகளோடு யுத்தம் முடிந்து விட்டால் இந்த புண்ணை பெரிதாக்கி சஅதை எடுத்து விடு யா அல்லாஹ். அந்த யுத்தம் முடியாவிட்டால் இந்த சஅதை உயிர் வாழவை யா அல்லாஹ். ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வர்றார்கள், அஹ்ஸாப் முடிந்து தலையில் தூசி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தலையை தட்டுறார்கள், புகாரியில் வருகிறது. போனார்கள், கைபருக்கு போங்கள். அல்லாஹ்வுடைய தூதரே கைபருக்கு போறார், கோட்டை முற்றுகையிடுகிறார், யகூதிகள் இருக்கிறார்கள். ஒரு ஒப்பந்தம் செய்தார்கள். துஆவுடைய பவரை பாருங்கள் சகோதரர்களே, எப்படி மையத்து என்று பாருங்கள். என்ன தெரியுமா சொன்னார்கள்? கோட்டையில் இருந்து வந்த சஅத் இப்னு முஆத் அவர்கள் என்ன தீர்ப்பு கொடுக்கிறார்களோ அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறோம். சகோதரர்களே, சஅத் இப்னு முஆத் வருகிறார் ஒரு கழுதையிலே. அவரால் இயலாது சகோதரர்களே, அவருடைய தீர்ப்பை நம்பி இருந்தார்கள். யகூதிகளோடு நல்ல பழவினோரால் அவர் வந்தார். ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், சஅத் இப்னு முஆத் கேட்டார்கள், எல்லாரிடம் நான் கொடுக்கிற தீர்ப்பை எல்லாரும் ஏற்றுக்கொள்வீர்களா? ஏற்றுக்கொள்வீர்கள். காயம் பெரிதாக இருந்தது சகோதரர்களே. அவர் சொன்னார், துரோகம் செய்த இந்த யகூதிகளுடைய ஆண்களுடைய தலைகளை வெட்டு விடுங்கள் என்று சொன்னார்கள். சகோதரர்களே, அது வெட்டப்பட்டது சகோதரர்களே. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹுடைய காயம் பெரிதாகி விட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள், கண்களால் ஓடுது. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தாடியை பிடித்து கொண்டார். அவ்வளவு வேதனை சகோதரர்களே. கொண்டு போய் அவர் அப்படியே அந்த இடத்திலே உயிர் நீக்கம் செய்யப்படுகிறது. அவருடைய உயிர் குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத் அல்லதி வக்கில பிக்கும், உங்களுக்கு என்று நியமிக்கப்பட்ட மலக்குல் மௌத் வருவார், அவர் அந்த ஆன்மாவை எடுப்பார். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹுடைய துஆ அங்கீகரிக்கப்பட்டது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கபரில் கொண்டு போய் வைக்கிறார்கள். என்ன நடந்தது தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் பார்க்கிறேன் அவருடைய நாவிலிருந்து பொய் வராது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், அல் ஆன், இப்பொழுது சஅத் இப்னு முஆத் விசாரிக்கப்படுகிறார். ஸலூலஹு தஸ்பீத், அவருடைய மன உறுதிக்காக வேண்டி துஆ செய்யுங்கள், அவருடைய மன உறுதிக்காக வேண்டி துஆ செய்யுங்கள். என்னுடைய சஅத் விசாரிக்கப்படுகிறார், அல்லாஹ் விசாரிக்கிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் என்னையும் உங்களையும் தேர்ந்தெடுத்திருக்கிறான். சகோதரர்களே, லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமா எனக்கும் உங்களுக்கும் வந்திருக்கிறது, கிடைத்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பாதையிலே எங்களால் முடியுமான அளவு தியாகங்களை செய்து எங்களுடைய வாழ்நாளில் கடைசி நிமிஷம் லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற மூச்சோடு போக வேண்டும். சுத்தமான ஒரு வாழ்க்கையாக, நல்ல ஒரு வாழ்க்கையாக வாழ வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் கடைசி நாள் உங்களுக்கு தெரியும். ரசூலுல்லாஹ்வுக்கு எது ரொம்ப விருப்பம் என்று ஆயிஷா நாயிடம் கேளுங்கள். வீட்டுக்கு வந்தால் பல்லு துலக்குவார்கள், வீட்டிலிருந்து போகிற நேரம் பல்லு துலக்குவார்கள் என்று சொன்னார்கள் ஆயிஷா நாயகி. அல்லாஹ்வுடைய தூதருடைய கடைசி சுத்தமாக எப்பொழுதும் வாசத்தோடு இருப்பார்கள். அப்துர் ரஹ்மான் என்ற ஒரு தோழர் வருகிறார். அது திங்கக்கிழமையினால் ஆயிஷா நாயுடைய மடியில் ரசூலுல்லாஹ் இருந்தார்கள். தலை கணக்க பார்க்கிறது. அப்துர் ரஹ்மான் கையிலே ஒரு குச்சி மிஸ்வாக். ரசூலுல்லாஹ்வுக்கு பேச இயலாது, சப்தம் வரவில்லை. சகோதரர்களே, கண்களால் காட்டி வேணும் என்று சொன்னார்கள். ஆயிஷா நாயகி அப்படியா வேண்டுமான்னு கேட்டார்கள். தலையால் இஷாரா பண்ணி வேணும் என்றார்கள். வாய்க்குள் போட்டார்கள் மிஸ்வாக்கை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, என்னுடைய உமிழ்நீர் தான் ரசூலுல்லாஹ்வுக்கு கடைசியாக போன உமிழ்நீர் என்று சொன்னார்கள். பல்லை அப்படியே துலக்கினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் துப்பினார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்வுடைய தூதர் வாய் கழுவி விட்டார், மணக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் மணக்க மணக்க இந்த உலகத்தை விட்டும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மரணிப்பதற்கு 82 நாட்களுக்கு முன்னாடி அரஃபாவுடைய பேரொருளை அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கும் உங்களுக்கும் சொன்ன செய்தி உங்களுக்கு தெரியும். மனிதருடைய மானங்களோடு விளையாடி விடாதீர்கள் சகோதரர்களே. சொன்னார்கள், ஃபி ஐயி ஷஹரிக்கும் மாதா,
ஃபி ஐயி பலதிக்கும் ஹாதா ஃபி ஐயி யௌமிக்கும் ஹாதா, இது என்ன நாள் என்றார்கள் அரஃபாவுடைய நாளிலே. இது என்ன மாதம் என்று கேட்டார்கள். என்ன நகரம் என்று கேட்டார்கள். சொன்னார்கள் ஒரு முஸ்லிமுடைய மானம் புனிதம் என்று சொன்னார்கள். இது அத்தனையும் விட ஒரு முஸ்லிமுடைய ரத்தம் புனிதம் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய வார்த்தைகளால் முஸ்லிமுடைய மானம் பாதிக்கப்படக்கூடாது என்பதை நான் சொல்லுகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு சர்வ சாதாரணமாக ஒரு முஸ்லிமுடைய மானம் அது நடு சந்தியில் வைக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கடைசியை மட்டும் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். வந்தார்கள் பகீக்கு, ரசூலுல்லாஹ் வந்தார்கள். உஹது யுத்தத்தில் கொலை செய்யப்பட்டவர்களுக்கு ஜனாசா தொழுவிக்கவில்லை. ஸஹீஹ் முஸ்லிமில் இந்த ஹதீஸை பார்க்கலாம். ஸல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பஅத சமானி சினீன், 8 ஆண்டுகளுக்கு பிறகு ஜனாசா தொழுவித்தார். 8 ஆண்டுகள். உஹத் என்பது டென்ஷனான ஒரு நேரம் சகோதரர்களே. கபரில் போடப்பட்டவர்களுக்கு சிலருக்கு ஜனாசா தொழுவிக்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த தொழுகை பற்றி சஹாபாக்கள் சொல்லுகிற நேரம், அல் அஹ்யா வல் அம்வாத், உயிரோடு உள்ளவர்களுக்கும் மௌத்தாவினவர்களுக்கும் பிரியாவிடை கொடுப்பது போன்று இருந்தது ரசூலுல்லாஹ்வுடைய அந்த தொழுகை. அல்லாஹ்வுடைய தூதர் தொழுது விட்டு சொன்னார்கள், மக்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருந்தார், நான் போக போகிறேன். இந்த தடவை சொன்னது வித்தியாசமாக சொன்னார்கள். மக்களே, இன்னாலைக்கும் ஃபராத், மக்களே, நான் உங்களை எதிர்பார்த்து கொண்டே இருப்பேன். மக்களே, நான் உங்களை எதிர்பார்த்து கொண்டே இருப்பேன். சஹாபாக்கள் பார்த்தார்கள், எங்கே யா ரசூலல்லாஹ், நீங்கள் இங்கே தானே இருக்கிறீர்கள், எங்கே எதிர்பார்க்க போகிறீர்கள்? இன்ன மௌஇதக்குமுல் ஹவுல், எனக்கு வாக்களிக்கப்பட்ட இடம் ஹவுல் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்கு வாக்களிக்கப்பட்ட இடம் ஹவுல், அந்த இடத்திலே நான் பார்த்து கொண்டிருப்பேன். என்னுடைய சகோதரர்கள் எங்கே என்று நான் பார்த்து கொண்டிருப்பேன். இன்ன மௌஇதக்குமுல் ஹவுல் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், நான் அதாவது அன்துஷ்ரிகு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நீங்கள் இணை வைப்பீர்கள் என்பதிலே லஸ்து அஹ்ஷா, எனக்கு பயமில்லை. நான் எதுக்கு பயப்படுகிறேன் தெரியுமா? துனியா துனியா என்று நீங்கள் அலைந்து விடுவீர்கள், துனியாவுக்காக நீங்கள் சண்டை பிடிப்பீர்கள் என்று நான் பயப்படுகிறேன் என்று ரசூலுல்லாஹ் உரையை முடித்தார்கள். அல்லாஹ் என்னையும் உங்களையும் இந்த துனியாதாரிகளாக மாற்றாமல் மறுமைக்காக வாழ வேண்டிய, மறுமைக்காக வேண்டி தங்களுடைய வாழ்க்கையை முழுக்க அர்ப்பணிக்கக்கூடிய நல்லடியார்களாக மாற்றி அருள் புரிவானாக. என்னுடைய பேச்சில் ஏதாவது தவறுகள் இருந்தால் வல்ல நாயன் என்னை மன்னிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.